அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கழுத்து வலி எதனால் வருகிறது, அந்த கழுத்து வலியை போக்குவதற்கு எப்படி நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சுக்கு 15 கிராம், மிளகு 15 கிராம், கருப்பு உளுந்து 30 கிராம், நாட்டு பசும்பால் 3 தேக்கரண்டி, வேப்ப எண்ணெய் 100 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முன்பாக சுக்கு, மிளகு, கருப்பு உளுந்து இவற்றை நன்றாக தூள் செய்து வைத்து கொள்ளவும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு இப்பொழுது முதலில் 100 மில்லி வேப்ப எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். எண்ணெய் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் நாட்டு பசும்பால் 3 தேக்கரண்டி சேர்க்கவும். இப்பொழுது நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். எண்ணெயில் கருப்பு உளுந்தை சேர்த்துள்ளோம். இந்த கருப்பு உளுந்தானது வாணலில் ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மையுடையது. அதனால் கைவிடாமல் நன்றாக கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தைலம் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். உடலில் ஏற்படக்கூடிய பல வலிகளையும் போக்கக்கூடியது. இந்த தைலத்தில் கருப்பு உளுந்து சேர்த்துள்ளோம். இந்த கருப்பு உளுந்து சேர்த்து தயார் செய்த தைலத்தை உளுந்து தைலம் என்று சொல்வார்கள். இதைத்தான் நாட்டு மருந்து கடைகளில் உளுந்து தைலம் என்று விற்கின்றார்கள். இந்த உளுந்து தைலமானது பக்கவாதம், பாரிசவாதம், கழுத்து வலி, சன்னிபாதம் போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. கழுத்து வலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எந்த காரணங்கள் இருந்தாலும் இந்த தைலத்தை எடுத்து கழுத்து பகுதியில் சிறிதளவு தேய்த்து வரும்போது நரம்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த நரம்பு பாதிப்பை சரி செய்யும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.